ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுறாங்க, விசுவாசி. அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி எப்படிலாம் வாழணும்? கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறது மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அப்படின்னால தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். 2 பாயிண்ட். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ புதிய நாளிலும் புது கிருபை கேளுங்க. எனக்கு புது கிருபை தாங்கப்பா கேளுங்க. புதிய நாளிலும் புது கிருபை எங்களை நிரப்புங்கப்பா. அது ஒரு பாயிண்ட். 2வது, தீமை வெறுத்தால் மட்டும்தான் கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்றோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தீமை வெறுக்கும் போது நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை கை கொண்டு யாரெல்லாம் கற்பனை கை கொள்றாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கார். 3வது பாயிண்ட், காணிக்கை செலுத்தி உண்மையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கார். செம்மையானவர்கள் ஜெபம் தான் தேவனுக்கு பிரியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் செய்யணும். கர்த்தருடைய வரிகளை நம்ம காணப்படணும். ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா தீமை வெறுத்தாதான் நம்ம தேவனோட சஞ்சரிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாதான் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டாதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். அப்ப கர்த்தரோட நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணும் அப்படின்னா இந்த உலகத்தை வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொல்லாத காலமா இருக்கு.